ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பெய்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை. குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. புதுச்சேரி அரசு சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான சுகாதார திருவிழா. துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் பங்கேற்று துவக்கி வைப்பு. செப்டம்பர் 18ஆம் தேதி கூட உள்ள புதுச்சேரி சட்டசபை. குடிநீர் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள். அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். பருவமழை காலம் துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் செப்டம்பர் 17ஆம் தேதி மாலை திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்மேற்கு பருவமழை வலுவிழந்திருப்பதால் வளிமண்டலத்தில் காற்றின் வேக மாறுபாடு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வெப்பச்சலனம் காரணமாகவும் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் பகலில் வெப்பமாகவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பருவமழை காலம் துவங்கியுள்ளது. இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பருவமழை காலம் துவங்கியுள்ளதையொட்டி புதுச்சேரியில் செப்டம்பர் 17ஆம் தேதி காலை நேரத்தில் வெயில் காய்ந்த நிலையில் மாலை சுமார் 3 மணி அளவில் புதுச்சேரி நகரம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திடீரென பெய்த இந்த மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியது. மேலும் மழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் ஒரு வாரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வருகிற 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான சுகாதார திருவிழாவை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மாநில சுகாதார இயக்கம் சார்பில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையமாக கொண்டு மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா துவக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்க விழாவில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, தலைமை செயலர் சரத் சவுகான், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், மாநில சுகாதார இயக்கம் திட்ட இயக்குநர் கோவிந்தராஜ், அரசு செயலாளர் ஜெயேந்திரகுமார் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவில் கலந்து கொண்ட கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பரிசு பெட்டகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது கரிக்கலாம்பாக்கத்தில் சுகாதார திருவிழாவை காணொலி மூலமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை செப்டம்பர் 18ஆம் தேதி கூட உள்ள நிலையில் சுகாதாரமற்ற குடிநீர் பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் மார்ச் 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து 13 நாட்கள் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 27ஆம் தேதி மாநில அந்தஸ்து வலியுறுத்தும் அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி முடிவடைந்தது. 6 மாதத்திற்கு ஒருமுறை சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் என்பது விதி. அதன் அடிப்படையில் இந்த மாதம் சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும். இதற்காக செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடரின் 2வது பகுதி காலை 9:30 மணிக்கு பேரவை கூட்டத்தில் கூடுகிறது. சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. அதனையடுத்து பேரவை முன்பு ஏடுகளை துறை அமைச்சர்கள் தாக்கல் செய்ய உள்ளனர். ஜிஎஸ்டி திருத்த மசோதா, புதுச்சேரியில் எளிய முறையில் தொழில் தொடங்க அனுமதி குறித்து மசோதா ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளது. மேலும் ஒரு நாள் மட்டுமே சட்டசபை கூட்டத்தொடர் நடத்தப்படும் என்று தெரிகிறது. இந்த கூட்டத்தில் சமீபத்தில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தால் நகரப்பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டது, இலவச அரிசி நிறுத்தம், சென்டாக் கல்வி நிதி, பட்ஜெட்டில் அறிவித்தபடி மகளிர் உதவித்தொகை, இலவச கோதுமை, தீபாவளி பரிசு ஆகிய பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது.
புதுச்சேரி அரசு சார்பில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியார் என்று அழைக்கப்படும் ஈவே ராமசாமியின் 147வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சட்டமன்ற உறுப்பினருக்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை கிழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கடந்த 8ஆம் தேதி தனது பிறந்தநாளை அவரது சொந்த ஊரான சேதராப்பட்டு அருகே உள்ள கரசூரில் விமர்சையாக கொண்டாடினார். அவரது பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் சுவரெழுத்து மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவரது பேனர்களை குறிவைத்து 5 இடங்களில் மர்ம நபர்கள் கிழித்து சேதப்படுத்தியிருந்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தாவின் ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் சிசிடிவியில் பதிவாகியிருந்த காட்சிகளை வைத்து சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகார் குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 10 கண்ணு சேதராப்பட்டு சாலையில் கரசூர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் ஆதரவாளர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கிழிக்கப்பட்ட பேனர்களை சாலையில் போட்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சேதராப்பட்டு காவல்துறையினர் பேனரை கிழித்தவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். துணைநிலை ஆளுநரின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி IFS அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி துணை வன பாதுகாவலராக பணியாற்றி வந்த IFS அதிகாரி கணேசன் காரைக்கால் துணை வன பாதுகாவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். துணைநிலை ஆளுநரின் உத்தரவின் பேரில் இதற்கான ஆணையை தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். மேலும் மாஹே நகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த PCS அதிகாரி சத்யேந்திர சிங் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இந்த ராஜினாமாவை துணைநிலை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து புதுச்சேரி நிர்வாகத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஆணையை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி பாஸ்போர்ட் விசாரணை பிரிவில் பணிபுரியும் காவல்துறையினர் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களிடம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங்கின் அதிரடி நடவடிக்கையின் அடிப்படையில் கூண்டோடு காரைக்காலுக்கு அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அங்கு பணிபுரிந்த காவல்துறையினர் முருகன் காரைக்கால் வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், ஆரோக்கியதாஸ், முரளிதரன், பிரபாகரன் ஆகிய 3 பேரும் காரைக்கால் கடலோர காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமை அலுவலக காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பகுத்தறிவு பகலவன் என்று போற்றப்படும் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு கட்சியினர் சார்பில் பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அவைத்தலைவர் அன்பானந்தம் தலைமையில் மாநில இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், நகர செயலாளர் அன்பழகன், துணை செயலாளர்கள் நாகமணி, காந்தி, உழவர்கரை நகர செயலாளர் சிதானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் செப்டம்பர் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை GN பாளையம், நடராஜன் நகர், எழில் நகர், திருக்குறளார் நகர், வசந்தம் நகர், ஆனந்தம் நகர், VIP நகர், தென்றல் நகர், மூலக்குளம், அருமார்த்தபுரம், உழவர்கரை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புரட்டாசி மாத பிரம்மோற்சவ விழாவையொட்டி புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு PRTC சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது.
பிஆர்டிசி மேலாளர் சிவானந்தம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி பிஆர்டிசி சார்பில் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என்றும், இந்த சிறப்பு பேருந்துகள் தினசரி இரவு 9:30 மணிக்கு புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்தும் திருப்பதியிலிருந்து காலை 7:30 மணிக்கும் புறப்படும் என்றும், இதற்கான கட்டணமாக 300 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரியில் இருந்து காலை 9 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நலவழித்துறை சார்பில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி நலவழித்துறை சார்பாக ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பின் கீழ் பொது சுகாதார சேவைகள், சிறப்பு பரிசோதனைகள், பெண்களுக்கான மார்பக பரிசோதனை மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள அட்டை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை தலைமை மருத்துவர் சித்ரா மற்றும் ஹோமியோபதி மருத்துவர் முத்துலட்சுமி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா இந்நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மருத்துவ குழுவினர் மருத்துவ சேவை புரிந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அனைத்து சுகாதார ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். புரட்டாசி மாத முதல் நாளையொட்டி திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை செல்வதற்காக 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து மாலை அணிந்தனர். புரட்டாசி மாத முதல் நாளை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா 33ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை வரும் 19ஆம் தேதி திருச்சிற்றம்பலம் பகுதியிலிருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை மேற்கொண்டனர். மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,240 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1390 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.